குரு லக்னத்தில் இருந்தால் 12ஆம் இடத்துல இருந்தால் கேது 12ஆம் இடத்துல இருந்தால் அல்லது லக்னத்தில் இருந்தால் அவங்க தான தர்மம் நல்லா செய்வாங்க. அதில் பிரியமாகவும் இருப்பாங்க. ஆனால் பாருங்க, சனி சுபகிரகத்தோட கூடி எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தில் அவங்களும் தான தர்மம் நல்லா செய்வாங்க. இப்போ பாருங்க, இந்த குரு கேது தான தர்மம் செய்கிறதுக்கும் சனி ஆதிபத்தியத்தில் தர்மம் செய்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். எப்படி தெரியுமா? இந்த குரு கேது இருக்கிறவங்க தான தர்மம் பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கு கொடுக்கலாமா, இவங்களுக்கு கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் பாதிப்பு வருமா, நம்மகிட்ட இருக்க யோகம் எதுவும் அவங்களுக்கு போயிருமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். அந்த சிந்தனையோடு தான் அவங்க தான தர்மங்கள்லாம் பண்ணுவாங்க, செலக்டிவாக பண்ணுவாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. சனி சுபகிரகத்தோடு சேர்ந்து எங்கே இருந்தாலும் சரி, யார் கை நீட்டினாலும் தானம் பண்ணிடுவாங்க. அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம கையில் இருக்க கொடுக்குறோம், அவ்வளோதான், ஆண்டவன் நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும். பாருங்கள், சுபகிரகம் தான் இந்த பக்கம் குரு கேதுங்கிறதெல்லாம், இந்த பக்கம் பாவகிரகம் தான் சனி. ஆனால் இவங்க 2 பேரும் தான தர்மம் பண்ணுறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும்.